கிளட்ச் இல்லாத வாகனம் ஓட்டுறது சாத்தியமா? குமரிக்கடல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல பார்க்க இருக்கிறது பைக்க பத்தி தான் பார்க்க இருக்கோம். அதாவது என்னுடைய பைக். அதாவது நேத்தைக்கு நாகர்கோயில் ஒரு சின்ன விஷயமா போயிருந்தோம். போயிட்டு வரும்போது கிட்டத்தட்ட 11 மணி ஆயிடுச்சு. வீட்டு பக்கத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அந்த பக்கத்துல வரும்போது கிளட்ச் அவுட் ஆயிடுச்சு. கிளட்ச் போயிடுச்சு. கிளட்ச் பிடிச்சு பார்க்கும்போது கேபிள் பூஞ்சிருச்சு. வீட்ல வந்து பார்த்தேன், ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன், முடியல. மறுநாள் காலையில எனக்கு என்னுடைய வழக்கமான பணிக்கு போகணும். 7 மணிக்கு போகலான்னு சொன்னா கிளட்ச் அவுட் ஆயிடுச்சு. இருந்தாலும் காலையில ஒரு ஆர்வம். என்னன்னா, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் விடுமுறை, தூத்துக்குடி விடுமுறை, பல மாவட்டங்களுக்கு மழை காரணமாக விடுமுறை. இங்க குமரி மாவட்டத்துக்கும் விடுமுறை கிடைக்கும், கிடைக்கும், கிடைக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். வழக்கமா 7 மணிக்கு இங்கேருந்து என்னுடைய வேலைக்கு கிளம்புவேன். ஆனா 7:15 வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். விடுமுறை கிடைக்கல. ஒரே ஏமாற்றமா போயிடுச்சு. சரி, கிளட்ச் வேற இப்படி ஆயிடுச்சு. எப்படியாவது நமக்கு இன்னைக்கு லீவ் போடக்கூடாது, போயாகணும் அப்படிங்கிறதுக்காக பைக்க ஸ்டார்ட் பண்ணி கிளட்ச் இல்லாமலே, கிளட்ச் 0 அது பூஞ்சு போயிட்டு, கிளட்ச் இல்லாமலே கியர் போட்டு 24 கிலோமீட்டர் போயிருக்கிறேன். அதாவது தேங்காய்பட்டணம் பக்கம் என்னுடைய வீடு. இங்கேருந்து குலசேகரம் என்னுடைய ஸ்பாட், வேலை பார்க்கக்கூடிய இடம் போகணும்னா 24 கிலோமீட்டர். 24 கிலோமீட்டரும் நான் கடக்கணும்னா 40 நிமிஷம் ஆகும். வழக்கமா 40 நிமிஷம் ஆகும். அதே மாதிரி அதே டைமுக்குள்ளார போய் சேர்ந்திருக்கிறேன். இடையில ஒரே ஒரு இடத்துல தான் வண்டி ஆஃப் ஆயிருக்கு. உண்ணாமலை கடை பக்கத்துல மட்டும் வச்சு ஆஃப் ஆயிருக்கு. முன்னால ஒரு வண்டி நின்னு நியூட்ரல்ல போடலாம் அப்படின்னு பார்த்தேன். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நியூட்ரல்ல விழாம போயிடுச்சு. அந்த இடத்துல மட்டும் ஆஃப் ஆயிடுச்சு. வேற ப்ராப்ளம் கிடையாது. ஸ்பாட்டுக்கு கரெக்ட்டா 40 மினிட்ஸ்ல போய் சேர்ந்தேன். பெரும்பாலும் தொலையாவட்டம், அந்த 4 வழிச்சாலையிலேருந்து அப்படியே உள்ளால அப்படியே ஏறி நேரே உண்ணாமலை கடையில போய் ஏறக்கூடிய அளவுல தான் போறது. சரி, இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா? அதாவது கிளட்ச் இல்லாத வாகனம் ஓட்டுறது சாத்தியமா? இப்ப 4 வீலர்ல இருக்கு. கம்பெனிக்காரனே கொண்டு வந்துட்டான். 2 வீலர்ல சாத்தியமா? அதுவும் ராயல் என்ஃபீல்ட்ல சாத்தியமா? நான் முன்னால வேற பைக் வச்சிருந்தேன். பேஷன் வச்சிருந்தேன். அதுல எல்லாம் கிளட்ச் பிடிக்காம கியர் போட்டு பழகியிருக்கிறேன். இப்ப ராயல் என்ஃபீல்ட்ல கிளட்ச் பிடிக்காம கியர் போட்டது கிடையாது. ஆனா முறையா 24 கிலோமீட்டர் கிளட்சே இல்லாம வாகனம் ஓட்டியிருக்கிறேன். அங்க போனதுக்கு பிறகு ஒரு ஒர்க் ஷாப்புக்கு ஃபோன் பண்ணி சொல்லி, அவங்க கிளட்ச் கேபிள கொண்டு வந்து மாட்டி குடுத்துட்டு போனாங்க. உங்களுக்கு இதுல அனுபவம் இருக்கா? இத நீங்க சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இத பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? இது சரியா? இது தவறா? இதனால என்ன பாதிப்பு ஏற்படும்? உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். மகிழ்ச்சி.